ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 2026ஆம் ஆண்டு தமிழகம் உள்பட 5 மாநிலங்கள்ல நடந்த தேர்தல்கள் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில ஊடகங்களின் விவாதங்கள் மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் மக்கள் எல்லாம் முன்பை போல் இல்லாமல் உண்மையான கள நிலவரங்களை வழங்கக்கூடிய ஊடகங்களையே தற்போது அதிகம் நம்ப தொடங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பல கார்ப்பரேட் ஊடகங்களின் செல்வாக்கு சரிந்துவிடும் என்றும் ஊடகத்துறையில ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி ஒரு விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய கட்சிகள் மிகுந்த உற்சாகத்துடனும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய கட்சிகள் ஆழ்ந்த அமைதியுடனும் காணப்படுகிறது. குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள் வெற்றி பெறும் போது கொண்டாடுவது வழக்கம் என்றாலும் இந்த முறை நிலவக்கூடிய கடும் போட்டியால அவர்களோட முகங்கள்ல ஒருவித பதற்றம் தென்படுவதாக விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே நேரம் கடந்த காலங்கள்ல ஊடகத்துறையில பல்வேறு சவால்களை சந்தித்த ஆளுமைகள் மக்கள் ஆதரவோட மீண்டும் எழுச்சி பெற்று வருவது இந்த தேர்தல்ல சுவாரஸ்யமான ஒரு திருப்பம் என்கின்றனர். அரசியல் ரீதியாக பார்த்தால் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்தியாவின் பல மாநிலங்கள்ல தங்களுடைய பிடியை இழந்து வருவதாக விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு குஜராத் உள்ளாட்சி தேர்தல்கள்ல காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை தழுவி வருவதும் 10% இடங்களை கூட பிடிக்க முடியாமல் திணறுவதும் தேசிய அரசியல்ல அக்கட்சியின் பலவீனத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் பாஜகவை வீழ்த்துவோம் என்று கூறினாலும் அடிமட்ட அளவுல அக்கட்சியின் கட்டமைப்பு சிதைந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. மாநில தலைவர்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்களுக்கும் இடையே நிலவக்கூடிய தகவல் தொடர்பு இடைவெளி அக்கட்சியின் தேர்தல் பணிகளை பெரிதும் பாதித்துள்ளது. தமிழக அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. திமுக வென்றால் நாங்களும் வென்றதாக அர்த்தம் என்ற நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தனித்தன்மை கேள்விக்குறியாகி உள்ளதான் உணர்த்துகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் காங்கிரஸ் ஒரு தனி அரசியல் கட்சியாக கூட கருதப்படாத சூழல் நிலவுவதாக கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. 2026 தேர்தல் களம் இத்தகைய கூட்டணி அரசியலில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளின் நிழலில் ஒளிந்து கொண்டிருப்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இறுதியாக அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல நிலவக்கூடிய தேர்தல் களம் தேசிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுது. மக்கள் உண்மையான தலைவர்களையும் தங்களுக்கு பிடித்தமான ஊடக ஆளுமைகளையும் ஆதரிப்பதில் உறுதியாக இருக்காங்க. நெருக்கடியான காலங்களில் சிறைவாசம் மற்றும் அடக்குமுறைகளை சந்தித்தவர்கள் மக்கள் ஆதரவுடன் மீண்டும் முன்னுக்கு வருவது ஜனநாயகத்தின் வலிமையாகவே பார்க்கப்படுது. மே 4ஆம் தேதி வெளியாக போகக்கூடிய இறுதி முடிவுகள் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை மட்டுமல்ல ஊடகங்களோட நம்பகத்தன்மையையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாகத்தான் பார்க்கப்படுது. இதேபோல் தேர்தலை வைத்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இனி மக்களால் ஒதுக்கப்படலாம் என்றும் அரசியல் கட்சிகளிடம் விலை போகக்கூடிய ஊடகத்துறைகளில் இருந்து இனி வெளியேற வேண்டியதுதான் என்றும் பத்திரிகை ஜாம்பவான்கள் மத்தியில பேசப்படுது. இதுபோல அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜிம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.